இன்னைக்கு ரொம்ப நாள் கழிஞ்சு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். கிளம்புனாங்க ஆனா பார்த்தா சூண்டை எடுக்காம போறான்னு. பைக் எடுத்துட்டு அதுல போறதா உண்டு. மீன் பிடிக்க சூண்டை இல்லையா. 3000 ரூபாய் பட்ஜெட்ல இதெல்லாம் இறக்கிருக்கோம். நாங்க பிடிச்சாலே அது தரமா தான் இருக்கும். மாக்கா இது பத்தி இல்ல இவ்வளவு பெரிய மீன் இங்க கிடைக்குமால. இப்ப இங்கே இப்படி மிதந்துட்டு வந்தா எவ்வளவு மீன் கிடைக்கும். சரி போடு போடு ஒரு காடை போடு. பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சூப்பரான ஒரு பிஷ்ஷ பிடிச்சிட்டோம். இந்த சூண்டையில மீன் கிடைச்சிட்டு மாலா. இதுக்கு பேர் தான் மாலா. இங்க வா. இதுக்கு பேர் தான் மாலா. இதுல வந்து சரியான மீன் கிடைக்கும். நீ நேரா ஃப்ரண்ட்ல போ. வா 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 பிடி பிடி. ஃப்ரண்ட்ல இருந்து அடிச்சு போ வா. தூக்கே உள்ள அடிச்சு கட்டியா. ஏய் தூக்கல. தண்ணி இறங்கு. போல மீன் தான். இங்க. இன்னைக்கு எங்க கிளம்ப போறோம்னு பாத்தீங்கன்னா சொல்லு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிஞ்சு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். நம்ம முன்னாடி உங்க ஒரு வீடியோல பாத்திருப்பீங்க மீன் பிடிக்க கிளம்பு அப்படின்னு. அது வந்து நல்லா ஃபன்னா இருக்கும். இது அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இது நார்மலா போய் சூண்டை போட்டு வேற ஒரு ஊர்ல போய் மீன் பிடிக்க போறோம். நம்ம மீன் பிடி போட்டதே இல்ல. மீன் பிடி கிளம்பு உண்டுல இங்க நாங்க பாக்குற வீடியோ உண்டுல அது உண்டு. இல்லன்னா பாருங்க அங்க செக் பண்ணி என்ன. சரி பாப்போம். கிளம்புனாங்க ஆனா பார்த்தா சூண்டை எடுக்காம போறான்னு. பைக் எடுத்துட்டு அதுல போறதா உண்டு. மீன் பிடிக்க சூண்டை இல்லையா. இவெல்லாம் வச்சுட்டு மீன் பிடிக்க. நீயா வரல சொல்லு. பதிவு பண்ண நம்மள வீடியோல பாத்தியல. அதெல்லாம் எடுத்து தூக்கி நடக்க முடியாது. சூண்டை டூல்ஸ காட்டணும். நாங்க வந்து மொக்க தனமா எல்லாம் மீன் பிடிக்க போக மாட்டோம். போனாலே மாசா தான் போவோம். அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. அது என்னது தெரியல. அப்ப பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இது என்னன்னு. மாவு மீன் பிடிக்க தேவையான பொருட்கள் ஒரு சூண்டை, மாவு, இது வந்து மிதப்பா இதெல்லாம் இருக்கும். இவன் குளிக்கலாம் ரெடியா வந்திருக்கான். மீன் பிடிக்க போறோம், குளிக்கவும் போறோம். சரி அப்போ போதும். இவ்வளவுதான் எக்யூப்மெண்ட். அதை எடுத்துரும். அடுக்கலை உள்ள இருக்குல்ல என்னது பெருசு போல. அதை தூக்கி நடக்க முடியாது. யாரு இனி யாரு வருவா. பாதியில அவன்கிட்ட கொடுக்கல. யாருல வருவா. அது தோட்ட கம்பமா இருக்கும்ல. அதை எப்படி தூக்கி நடப்பியா. இப்ப வந்து ஒரு புதுவிதமான ஒரு சூண்டை எடுக்க போயிருக்கான் ஒருத்தன். இன்னைக்கு போற இதுக்கு ஒரு மீன் கூட கிடைக்காது. இவரு கூலிங் கிளாஸோட தான் வருவாரு. கூலிங் கிளாஸ் குணா பாத்தியலா. புதுவித இது வந்து எவ்வளவு 3000 ரூபாய் பட்ஜெட்ல இதெல்லாம் இறக்கிருக்கோம். நாங்க பிடிச்சாலே அது தரமா தான் இருக்கும். மாக்கா இது பத்தி இல்ல இவ்வளவு பெரிய மீன் இங்க கிடைக்குமால. இந்த மாக்கான விழுங்குறதுக்கான இது வந்து பொம்மை மாக்கா அதெல்லாம் வச்சு வேற லெவல்ல இறக்கி இருக்கு. இது 700 ரூபா. இது வந்து 3000 ரூபா. இறக்குனாலே பெருசா தான் இருக்கும். இது கயிறுலாம் கட்டி வச்சிருக்கு. 3000 கங்குசா இது. சரி இப்ப பயங்கர ஒரு செட்டப்ல தான் நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். இனி அங்க போய் நடக்க ஃபன் எல்லாம் எந்த இடமே இருக்குன்னு தெரியல. வீடியோ இன்னொருத்த வரானா இனி அதுக்கு வெயிட்டிங். இந்த பிளான் தொடங்கினது வந்து 2 மணிக்குங்க. 2 மணிக்கு தொடங்க. ஆமா நாங்க அதுக்கு முன்னே தொடங்கியாச்சு. 2 மணிக்கு சொன்னோம் எல்லாம் 2 மணிக்கு கிளம்பி மீன் பிடிக்க போறோம். மணி எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இப்போ மணி வந்து 4:15 ஆயாச்சு. இன்னும் கிளம்பி போகல. ஆமா 4:15 ஆயாச்சு. இன்னும் கிளம்பி போகல. என்னல ஆளாளுக்கு எக்கோ போடுமே. 4:15 ஆளாளுக்கு எக்கோ போடியானு. அப்ப போவோம். எதுக்கு நிக்குது யாரே உன பெரிய குழந்தான்ல முதல்ல இருந்தே சொல்லியும் 6 மணிக்குள்ள கொண்டு விட்டுறலாம். இவன் வந்து திருவனந்தபுரம் போறான் நம்ம படிக்க. 6 மணிக்கு முன்னாடி வந்து கொண்டு வரலாம். மியூசிக் அதுக்குள்ளே ரெக்கார்டு. யாரு மியூசிக் படிக்க ரெக்கார்டு. ரெடி பாய் மரியா மீன் பிடிக்க. தோட்டகம்மா நேராச்சு. இப்படியே இல்ல இப்படி சரிச்சு. பிரேக் விடல. பிரேக் விடி.
பிரேக்கு கிளட்ச் மாதிரி யூஸ் பண்ண வண்டி தான் இது. எல்லா வண்டியிலயும் ஒரு கிளட்ச் இருக்கும். சூப்பர் பைக் ஆகா, சூப்பர் பைக். இந்த வண்டியில மட்டும் டபுள் கிளட்ச். பிரேக்கோட வண்டி ஓட்ட என்ன தெரியாது. பிரேக் இல்லாம ஓட்டாத டபுள் கிளட்சோட வண்டி வச்சிருக்கோம். 2000 cc பைக் ஆகா. டபுள் கிளட்ச் பைக். இல்ல அவனுக்கு எங்க போறோன்னே தெரியாது. ஆமா அவனை விட்டு வந்தாச்சு. அப்ப அவன் தான் சேர்ந்து வரல. மோச வரான்டா. இல்ல அவனுக்கு கண்ணாடி போட்டு என்ன தெரியும், கண்ணும் தெரியாது. குடிக்க போறவங்க கூட இந்த சைடிஸ் எல்லாம் மீன் பிடிக்க போறேன். ஒருத்தன் கூட வந்தான் கிளம்பும் போது. இப்ப அவன் எங்க போனான்னு தெரியல. அவனை விட்டு வந்தாச்சு. போன் அடிக்க அவன் எடுக்க மாட்டான்ல. பைக்ல வந்தாலும் அவன் போன் எடுக்க மாட்டான். இதான் பாத்தீங்கன்னா பெரிய குளம். பெரிய குளம்னா இதான் இங்க உள்ளதுலயே ஒரு பெரிய குளம். ஆமா அப்படிதானே இல்ல இல்லையா? இதோட பெரிய குளம் உண்டு. அந்த கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் உண்டு. இது எங்க ஊர்ல இது பெரிய குளம்னு இதுக்கு பேரை வச்சனால இதுதான் பெரிய குளம். இங்கதான் இப்ப மீன் பிடிக்க வந்திருக்கோம். பெரிய குளம் இல்ல அது என்னது? அது கொக்குல. அப்ப இறங்கி தூக்கு. இது வந்து ஒரு சூப்பரானதுங்க. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா குளம், ரைட் சைடு பாத்தீங்கன்னா வயல். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க போட்டோ ஷூட், வெட்டிங் போட்டோ ஷூட், அதுக்கு இதுக்கு எல்லாமே இங்க வரும். லெஃப்ட் சைடு குளம், ரைட் சைடு வயல். ஒரு நேச்சர்ல வந்து இதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். நிறைய இடத்துல இப்படி இருக்கும். ஆனா இங்க வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். இன்னும் நாங்களே இங்க ஷூட்டுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இங்க வரோம். இது வலையெல்லாம் போட்டு மீன்லாம் பிடிக்காத சரியான தூரத்துக்கு போட்டுருக்கான வலை. கொஞ்சம் தூரத்துக்கு வலை போட்டு வச்சிருக்கானே. அப்ப கரெக்ட் தான். டியூப்ல வந்து கரெக்ட் தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிரீன் கலர்ல இங்க கிடக்கும் மெதப்ப. இல்ல இப்படி செக் பண்ணிட்டு வரக்குள்ளாடி பாதி மீன் ஓடிடுவேன். இங்க இருந்து அங்க செக் பண்ணணும். எவ்வளவு தூரத்துக்கு விட்டுருக்கானு பத்தியா? அவங்க வர கிடக்குங்க. தூரத்துக்கு வேலை போட்டு வச்சிருக்காங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நாங்க எங்க பிடிக்க போறோம்னா மடையில இருந்து வெள்ளம் வழி வரோம். அங்கதான் பிடிக்க போறோம். உங்களுக்கு இதுல ஒரு அற்புதமான ஒரு இதை காட்ட போறேங்க. இதுதான் நெற்பயிர். தெரியாது வெளியூர்ல உள்ள. இது வந்து எப்படி நெல் வந்து காய்ச்சி தொங்குதுன்னு பாத்தீங்களா? பால் முத்தியாச்சு. கொம்ப வந்துடும். இதான் நெல் பயிர். இதுலதான் அரிசி வரும். நீங்க எல்லாம் தின்னிய அரிசி இதுல இருந்தா. இதை நம்ம ஸ்நாக்ஸா யூஸ் பண்ணுவோம். அது நீ பாத்தீங்க ஃபுல்லா நெல்லா தான் இருக்கு. இவ்வளவு நெல் வந்து வேஸ்டா போகும் பாத்தியா? இதே இதுல பாதி கீழே தொழியும். இதுல ஒரு இதுல ஒரு இதுதான் இது வரும். அங்க வந்து ஒருத்தன் காணாம போன முதல்ல வந்திருக்கான். மொத்த யாரும் கூட இல்லாமண்ணா அவன் இப்பவே சுண்டப்பட்டாச்சா? இறங்கி இந்த இடத்தை சொல்லி அங்க போறல பெரிய வளப்புல பெரிய பெரிய மீன் எல்லாம் கிடக்குங்க இங்க. இப்ப வாங்கின சைடிஸ் சாப்பிட்டுட்டே மீன் பிடிப்போம். முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மீன். நபாட்டி எடு, நபாட்டி. ஜூஸ் வாங்காம தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கானே. தண்ணி குடிச்சா கரெக்டா இருக்கு. ஆமா இதுக்குள்ள யாரோ ஆல்ரெடி இறங்கி அங்கே வலையெல்லாம் போட்டிருக்கான வலை. மடக்கிட்ட வேலை கிடந்த நீ இதை மாட்டிட்டு போ. இருக்கா தாவல கூப்பிடு. மீன் பிடிப்பானா? கடலை மிதக்கதான் பாத்தீங்க. அதிசயத்தை காட்டிய மாதிரி. சாவியை பாருங்க. சாவி எதுக்கு அதை காட்டணும்ல. நேரம் 4:45. இன்னும் மீன் பிடிக்க தொடங்கல. சைடிஸ தின்னுட்டு மீனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானு. அறிவு இருக்கால உனக்கு? அது அடிச்சேன்னு வயல் நெல்லு இல்லாம தீந்துவோம். இது என்ன சாந்து கலப்ப வரும். இதான் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க அருமையான.
எவனே எடுக்க மாட்டான், எல்லாம் அணியர் வாயில குடிச்சிருக்கான். அது இதுல ஊத்துற இந்த பாட்டில் எடுத்து ஆரம்பில இதுல இறங்கி எடுக்க மாட்டேங்கல. அடுத்த தண்ணி எடுத்து மோண்டு குடிப்பேன். அப்ப தெரியுது, அப்ப இதை கேட்டேன். இன்னும் இருக்குல்ல, இறங்கி எடுக்கல. இன்னும் வந்துட்டான். தண்ணி குடிக்க பாட்டில் எடுத்துருக்கான். வாட்டல சரிச்சு இப்படி இப்ப இந்த அதிசயத்தை பார்க்க வரோம். ஊத்து ஊத்து மாவு குலைக்குது. கிட்ட வந்து அதெல்லாம் இந்த ஆங்கிள் எடுப்போம்ல. வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் ஆங்கிள். பட்டா சாந்து குழப்பம். கடைசியில என்ன தெரியுமா, மத்த மூஞ்ச காட்டி எடுப்போம். ஒரு வீடியோ எங்க எடுத்து இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தெரியாது, அது வந்து நேச்சர். காம்பிட்டு அது ஐயம். இந்த கடைகள்ல எல்லாம் அப்படிதான் இருக்கு. இது வளர்ப்புக்கு இது போடுவாங்க தெரியுமா? நெய்யாச்சங்கரை தெரியுமா உனக்கு? அங்க வந்து வளர்ப்பு உண்டு. அப்ப போமா பிடிக்க விட மாட்டாங்க. அங்க பொறி போடுவாங்க. அங்க வர டூரிஸ்ட் எல்லாம் இது மாதிரி பொறி வாங்கி அதுக்கு போடுவாங்க திண்ணக்கு. ஆமால நீ வந்தாரு இது பொறி போடு. நெய்யாச்சங்கரை பண்ணு பெருக்கியா? டேமேஜ் தானே. அது எங்க இருக்கு? உனக்கு தெரியாதுமே. நெட்டாயில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். நெட்டாயிலே பிடிக்க விட மாட்டானு தெரியுமா? ஆமா, அவனு மட்டும் தான் பிடிப்பாங்க. நெட்டா பேச்சு பாரு எல்லாமே விடும். கொண்டு வரலையா? சூண்டை பிடிக்க கிளம்பிட்டோம், தொடங்கிட்டோம். அங்க ஒருத்தன் சூண்டையை தொடங்கி இது போட இது பண்ணிருக்கான். இங்க ஒருத்தன் இது பண்ணிருக்கான். இது வந்து பெரிய சூண்டை. அதான்டே காட்டுட்டாமல இருக்கேன். ஒரு தெத்தடிக்குது. இதுதான் சூண்டை தெத்தெடுக்கும் வழிமுறை. அது சூண்டை கொடுக்கும் வழிமுறை. வீரப்போடு வீரப்போடு ஒரு மீன் பிடிக்க தெரியுமா? இங்க மீன் பிடிக்க தெரியாதெல்லாம் இருக்காரு. இப்ப இங்கே இப்படி மிதந்துட்டு வந்தா எவ்வளவு மீன் கிடைக்கும்? சரி போடு போடு, ஒரு காடை போடு. ஊசி கட்டா எப்படி போடு? ஊசி கட்டா இருக்கா? அப்படி வச்சுட்டு மாக்கான். சரி போடு போடு. அப்படி போட்டேன்னா அங்கவே விழலாம். இழு இழு இழு. கிறுக்கனே இது கடல்ல பிடிக்கிறது. குளத்துல வந்தா இது இப்படி மேல ஏதாவது மீன் வந்து என்ன பிடிச்சு பாத்திருக்கேன் குளத்துல. பிராலம் எடுக்க ஒன்னும் எடுக்காது. நீ என்னைக்கு வந்த மீன் பிடிக்க? சரி இதுல நீ ஒரு மீனை பிடிச்சு காட்டு. இந்த இதை போட்டுட்டு நான் மீன் கிடைச்சிட்டா இந்த குளத்தை ஒரு அம்மனமா சுத்துறாண்டு. படி படி நீ ஒரு மீன் இந்த இதுல பிடிச்சு காட்டு. இது நம்ம ஊரோட மீன் கிடைக்காதுல. எத்தனை வருஷமா மீன் பிடிக்கும். பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சூப்பரான ஒரு பிஷ்ஷ பிடிச்சிட்டோம். இதான், ஆனா அதை தூக்கும் போது நாங்க எடுக்க முடியல. இந்த சூண்டையில மீன் கிடைச்சிட்டு மாலா. இதுக்கு பேர் தான் மாலா. இங்க வா, இதுக்கு பேர் தான் மாலா. எப்படி தூக்கணும் பார்த்தீங்களா? இனிதான் இருக்கு. இதுதான் ஆரம்பம், இனிதான் இருக்கு. ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்களும் பிடிச்சிட்டோம் மீனை. செம்மையான ஒரு ஃபிஷ். போட போட்டா வாடிடும். வயல்ல போடட்டா? இதுல போடுவோமா? இதுல போட நான் பரவ எடுக்கலாம். இங்க மீன் பிடிக்க வந்தோம். ஆனா எங்களுக்கு சரியான ஒரு ஏமாற்றம் தான் கிடைச்சு. ஆனா எந்த மீனுமே எங்களுக்கு கிடைக்கல. ஒரே ஒரு மாலாயம், ஒரே ஒரு தேளி மீனும் தான் கிடைச்சி. மீது எதுவுமே இங்க கிடைக்கல. அதனால ஒரு பெரிய ஏமாற்றத்தோட இப்ப இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. இதுல வந்து சரியான மீன் கிடக்கு. நீ நேரா ஃப்ரெண்ட்ல போ. வா 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 வா, பிடி பிடி. ஃப்ரெண்ட்ல இருந்து அடிச்சு போ. வா, இதுல வந்து உண்மையிலே பெரிய பெரிய மீன் கிடக்கு. இங்க இருந்து அடிச்சு போ. இங்க இருந்து அடிச்சு போ. டேய் இங்க வலைய போடும். போட்டு அடிச்சு அடிச்சு அங்க வர போலாம். சரியான மீன் கிடக்கு. இங்க எல்லாம் இல்ல. இங்க இருந்து அடிச்சா உண்டு. அங்க வர பாத்துறாரு. அங்க இருந்தா சொல்லு. இங்க வந்து இதுக்குள்ளே பெரிய மீன்லாம் கிடைக்குங்க. நம்ம அதை பார்க்காம அங்க வந்துருக்கோம். இங்க இல்ல, அங்கதான் இருக்கு. சாரத்தை எடுத்துட்டோம். சாரை எடுத்து கிளம்பியாச்சு. அடுத்த மீன் பிடி கிடைச்சிருக்கான்னு பாவோம்.
உள்ள அடிச்சு கட்டியா தூக்கல போல மீன் தான் இங்க இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய மீன் கிடக்கு கைவிட்டு மீன் இல்ல வா அப்படியே வா பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்த்த அந்த 2 மீனை மட்டும் தான் நாங்க பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு மீனுமே மாட்டல. இங்க வந்து ஒருத்தன் பேய் கதை வேற சொல்லி கொஞ்சம் கூட பயம் காட்டிட்டான். 6 மணிக்கு மேல இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனனால இப்ப அடிச்சு கொண்டு எல்லாம் கிளம்பியும். இந்த சைடு தெரியல, இங்க தெரியல. ஆமா, இங்க லிபின் குட்டி லிபின் விளாக் நீங்க பாத்திருப்பியா. அவன் வந்து பயந்து ஓடிய தொடங்கிடுச்சு. தெரியாது ஒன்னும், நடந்தா தெரியும். குட்டி லிபின் விளாக் பயந்து ஓடிய தருணம் கேட்டா இல்ல, உனக்கு நடந்தா தெரியும். பயந்து வாழ போ, அன்னை குடிக்கும் போது தெரியல. வாழ போ, சும்மா இல்ல வர வயல. நாங்களே நீர் கையில ஒண்ணு இருக்கு. நீர் அரவணை டப்பா மூடி. ஆமா, ஃபைனலா பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பிட்டோம். இது ஒரு டேஞ்சரான இடம் சொல்லிட்டு நிறைய பேர் வார்ன் பண்ணனால இங்க குளிக்காம நாங்க கிளம்பியோம் மீன் பிடிக்க வந்துட்டு. ஆமா, இதுக்குள்ள தான் இங்கதான் கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கும். நீங்களே இந்த வீடியோல இந்த இடத்த பாருங்க, ஏதோ பேய் இதுக்குள்ளடி போற மாதிரி இருக்கும். அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அடுத்த வாரம் அடுத்த வாரம்